தண்ணீர் கிடையாது, பேச்சுவார்த்தை கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது, எதிரி எதிரி தான். ஆனா கிரிக்கெட் மட்டும் விளையாடுவீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டேன். இல்ல நம்ம வந்து ஒரு கேபிட்டல் எக்கனாமியா சோசியல் எக்கனாமியா போயிருக்க கூடாது, நம்ம சோசியலிச நாடா இருந்திருக்க கூடாது, கேபிட்டலிஸ்டிக் நாடா இருந்திருந்தோம்னா 70கள்ல நம்மளுடைய பொருளாதாரத்தை ஓபன் பண்ணி விட்டுருந்தோம்னா நாம இந்நேரம் சைனாவை வெஞ்சிருக்கலாம். இந்த அளவுக்கு ஒருத்தர் முட்டி மோதி சண்டை போட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளாலதான் நாடு இன்னைக்கு துண்டாகாம இன்னைக்கு சரியான பாதையில நம்ம ஒன்னா பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ரெஃபரன்சஸ் கண்டிப்பா இருக்கதான் வேணும். இப்ப அந்த பெண்ணுக்கு நீங்க எல்லையில எங்கேயோ போய் உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுடைய திருமணத்திற்கு சேர்த்து வைக்கப்பட்ட நகை. இது எவ்வளவு சென்டிமெண்டலான விஷயம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல்ல நம்மளுடைய ஸ்டேட் போர்சஸ் வந்து ராணுவத்தினருடைய பணி என்னன்றது அவங்களுக்கு ஒண்ணுமே சரியா புரிதல் இல்லை. ரெண்டாவது புரோட்டோகால் பத்தி அவங்களுக்கு சரியான தெளிவும் இல்லை. அந்த பெண் கதறி அழக்கூடிய ஒரு சூழ்நிலை, வீரர்களுடைய மனநிலை என்னைக்குமே உறுதியா இருக்கும். ஒரு ஆவரேஜ் சராசரி ஒரு மனிதனை விட நாமெல்லாம் எதுக்கு நாட்டை இவ்வளவு காப்பாத்தி நமக்கெல்லாம் கடைசி நம்ம இதுல இப்ப காப்பாத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லாம போச்சுன்ட்டு அது நாட்டுக்கு நல்லது கிடையாது. லேபர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் த ரேரஸ் ஆஃப் ரேர் ஜெம் இன் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் அண்ட் எக்ஸ் மிலிட்ரி மேனாக இருக்கக்கூடிய நம்ம மேஜர் மதன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர். ஜெயஹிந்த். ஜெயின் சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், இயற்கையோட சேர்ந்து நல்லா இருக்கேன். இப்போ வந்து நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் சம்மந்தமாக பார்லிமெண்ட்ல டிஸ்கஷன் போச்சு சார். கம்ப்ளீட் பெரிய டிஸ்கஷன் போச்சு. எல்லாருமே ஆப்ரேஷன் சிந்தூர் போது கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் நின்னவங்க இப்போ பார்லிமெண்ட்டில் போகும்போது 1000 கொஸ்டின் வைக்கிறாங்களே சார். யாராவது ஒருத்தராவது வந்து ஓகே ஆப்ரேஷன் சிந்தூர் சூப்பரான விஷயம் அப்படின்னு யாருமே சொல்லியே சார். ஏன் நீங்கள் இதை பண்ணல, ஏன் நீங்கள் இதை செய்யலை, ஏன் இதை நீங்கள் சொல்லலை, அதுவும் என் சிதம்பரம்லாம் ஒரு படி மேலே போய் வந்து அவங்க பாகிஸ்தான்காரங்க தானா, உண்மையாலுமே கரெக்டாக பார்த்தீங்களா நீங்கள், ஏன் இந்தியாவில் இருக்க அந்த அளவுக்குலாம் பேசுகிற அளவுக்கு ஏன் சார் அவங்களுக்கு ஒரு முன்னெடுப்பு அவங்களுக்கு? இதை நான் 2 விதமா பாக்குறேன். கேள்விகள் கண்டிப்பா கேட்கணும், அதுதான் ஜனநாயகம். அரசு என்ன செஞ்சாலும் எதிர்கட்சிகள் உட்காந்து கை தட்டிட்டு உட்காந்து இருக்க முடியாது, அவங்க வேலை கிடையாது. நிச்சயமா நல்ல கடுமையான கேள்விகளை கேட்டாங்க. உதாரணத்துக்கு தெலுங்கானாவை சேர்ந்த MP திரு ஓவைசி அவர்கள், நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு நபர், அவர் அரசாங்கத்தை சரியான ஒரு கேள்வி கேட்டிருந்தார். தண்ணீர் கிடையாது, பேச்சுவார்த்தை கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது, எதிரி எதிரி தான், ஆனா கிரிக்கெட் மட்டும் விளையாடுவீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்டிவான இது வந்து கண்டிப்பா தேவை. யார் அரசாங்கத்தை கேள்வி கேட்பாங்க? இவங்க உடனடியே என்ன சொல்றாங்க, அது ஒரு தனியார் நிறுவனம் நடத்தக்கூடியது, BCCI வந்து எவ்வளவு அரசியல் தலையீடு இருக்கு, அந்த நிறுவனம் அரசு பேச்சை மீறி செயல்பட முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். கிரிக்கெட் விளையாடுறோம் அப்படின்னா அது நம்ம வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட் டைல்யூட் பண்றோம். இந்த மாதிரியான கேள்விகள் கண்டிப்பா கேட்கணும் எதிர்கட்சிகள். ரெண்டாவது, இந்த போர் ஏன் நிறுத்தணும் சீக்கிரம், ஏன் போய் PIGO எடுத்துக்க கூடாது, ஒரு வின்னிங் ஸ்டாண்ட்ல ஏன் நிறுத்தணும், இது எல்லாரும் மனதிலையும் இருக்கக்கூடிய கேள்வி, கண்டிப்பா எதிர்கட்சிகள் கேட்கணும். பட் இது சிதம்பரம் அவர்கள் கேட்டது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஏன்னா இந்த கவர்மெண்ட்ல குறிப்பா ஹோம் மினிஸ்ட்ரியோட ஒரு சைசபிள் டைம் அவர் இருந்தவர். அவர் டைம்ல தான் பாத்தீங்கன்னா NIA எல்லாம் வந்துச்சு. மாவோயிஸ்டோடைய வீழ்ச்சிக்கு அஸ்திவாரமா இருந்தது. அந்த காலகட்டங்கள்ல அவர் எடுத்த சில முக்கியமான நடவடிக்கைகள், நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாரு. நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ரேட் போன்றதெல்லாம் அவர் காலகட்டங்கள் வந்ததுதான். அப்படி ஒரு அரசாங்கத்துல ஒரு உயர் பதவியில ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு லீடர், அவர் வந்து இதுக்கு பாகிஸ்தானியர்கள்லாம் செஞ்சாங்களா, ப்ரூஃப் வேணும்னா ப்ரூஃப் இருக்குங்களே, வேற என்ன ப்ரூஃப் வேணும் சொல்லுங்க. ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சிலோட ரிப்போர்ட்ல அந்த LETயோட ஆஃப் ஷூட்டான TRF அமைப்போட பேர் இருக்கு, அவங்க தான் பண்ணிருக்காங்கன்றத ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில் சொல்றாங்க. அதே ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில்ல தான் சைனா நம்மளுடைய எதிரி நிரந்தர மெம்பரா இருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய அரசாங்கம் TRF ஒரு டெசிக்னேட்டட் ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனா பேன் பண்றாங்க. அமெரிக்காவோட உளவுத்துறைக்கு தெரியாதா இவங்க வந்து இந்த இதுல ஈடுபட்டிருக்காங்கன்ட்டு? அதுக்கான எக்ஸாம்பிள்ஸையும் அவங்க சொல்றாங்க. NIAவோட சார்ஜ் ஷீட்ல ரொம்ப தெளிவாகவே அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. நேர்ல பார்த்த ஐ விட்னஸ் அவங்க உடம்புல இருந்த ரத்தம், இந்த சுட்டு கொல்லப்பட்ட பயங்கரவாதிகள் உடம்புல இருந்த ரத்தம் DNA மேட்ச் ஆகுது. சுட்டு கொல்லப்பட்ட அப்பாவிகளுடைய உடம்புல இருந்த தோட்டாக்களுடைய ஃபாரன்சிக் ரிப்போர்ட், எந்த ரைஃபிள்ல இருந்து சுட்டாங்க அப்படின்றது, அந்த ரைஃபிள் பிடிபட்ட ரைஃபிளோட மேட்ச் ஆகுது. சேட்டலைட் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கை இன்டர்செப்ட் பண்ணிருக்கிறாங்க. டிஜிட்டல் எவிடன்சஸ் இருக்கு. அந்த கொல்லப்பட்ட பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளுடைய ஓட்டர் ஐடி இருக்கு. அந்த ஓட்டர் ஐடியை பாகிஸ்தான் எலெக்ஷன் கமிஷன் சைட்ல செக் பண்ணும்போது அது ஒரிஜினல் இருக்குது. பயன்படுத்தப்பட்டது பாகிஸ்தானிய ஆயுதங்கள். அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த சில பேர் வாக்குமூலம் கொடுத்தது இவங்க எல்லாம் பாகிஸ்தானியர்கள்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல என்ன எவிடன்ஸ் வேணும்னு சொல்லி எனக்கு தெரியல. இது அரசியல் காரணங்களுக்காக இவங்க பேசுறாங்க அப்படின்னு தெரியுது. பட் இது பேக் ஃபயர் ஆகுன்றது அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. ஏன்னா மக்கள் இதை வந்து ரசிக்கல.
ஆப் சிந்தூரை பத்தி அரசியல் தலைவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு என்ன புரிதல் இருக்கோ இல்லையோ அதை பத்தி எனக்கு தெரியல. தமிழ்நாடோட நூக்கன் காரணம் லாஸ்ட் 4 மாசம் 3 மாசம் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். மக்களுக்கு இது ஒரு எழுச்சி மிக்க நேரம். தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய இராணுவம், தங்களுடைய நாடு வலிமையா இருக்கு அப்படின்றத கார்கில் போருக்கு பிறகு மக்கள் நெகிழ்ச்சியோடையும் பெருமிதத்தோடையும் கௌரவத்துடனும் ஒரு கர்வத்துடனும் உணரக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாமே அவங்களுக்கு என்ன விதமான பொலிட்டிக்கல் பெனிஃபிட்டை கொடுக்கும்னு எனக்கு தெரியல. ஓகே சார். சார் அவங்க சைடு அப்படி இருந்தாலுமே இந்த சைடு பாஜகவினர் வந்து எந்த விஷயம் நடந்தாலுமே வந்து இல்லை நேரு அப்படி பண்ணியிருந்தா இந்தியா வேற மாதிரி இருந்திருக்கும், நேரு மட்டும் உருப்படியாக இருந்து சரியாக செயல்பட்டிருந்தா பிஓகேன்னா நம்ம இந்தியாவோட கணிச்சிருக்கோம், இந்த மாதிரி நேரு மேலே குற்றச்சாட்டு வைக்கிறது நியாயமா சார்? இல்ல, இது வந்து நான் 2 விதமா பதில் சொல்லுவேன். எல்லாத்தையுமே நீங்க வந்து வரலாற்றுக்கு மறைந்த தலைவர்கள் மேல நிச்சயமா போடுறது சரியா இருக்காது. பட் இப்ப சிந்து நீர் ஒப்பந்தம் அப்படின்றது 1960களில் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த போது போடப்பட்டுச்சு. அதோடைய சரி தவறு என்ன இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் சைடடான, அதாவது நம்ம ஓவர் ஜென்ரஸா ரொம்ப பாசத்துல ஒரு தம்பிக்கு விட்டு கொடுத்து பாகப்பிரிவினை பண்ணா ஓகே தம்பி வச்சுக்கன்னு கொடுக்குற மாதிரி அது இருந்திருக்குன்ற மாதிரியான கமெண்ட்ஸ் வருது. பிஓகேல 1947 ஐநாவுடைய ரெஃபரண்டம் கண்டிப்பா போயிருக்க கூடாது. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு காஷ்மீர் பாலிடிக்ஸ் நடக்குது. நீங்க 2 விதமா பிரிச்சுக்கங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன் சரியா தவறா, சரிங்களா? அது அந்த காலகட்டங்கள்ல அவர் செய்தது சரி அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்கு. இல்ல நம்ம வந்து ஒரு கேபிட்டல் எக்கனாமியா சோசியல் எக்கனாமியா போயிருக்க கூடாது, நம்ம சோசியலிச நாடா இருந்திருக்க கூடாது, கேபிட்டலிஸ்டிக் நாடா இருந்திருந்தோம்னா 70களில் நம்மளுடைய பொருளாதாரத்தை ஓபன் பண்ணி விட்டுருந்தோம்னா நாம இந்நேரம் சைனாவை வெஞ்சிருக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த காலகட்டங்களில் சில தலைவர்கள் எடுக்கக்கூடியது. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் தான் அந்த முடிவு எடுக்கிறாங்க. அதை வந்து நம்ம இன்னைக்கு உட்காந்து கமெண்ட் பண்ண முடியாது. சரி 70களில் நடக்கிற 90களில் நம்ம பொருளாதாரத்தை ஓபன் பண்ணோம், இப்ப வளர்ச்சி பாதையில தான் நம்ம இருக்கிறோம், அது ஒரு பெரிய இது கிடையாது. பட் இன்னைக்கு பிரச்சனைக்கு இன்னைக்கு நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அன்னைக்கு இருக்கும்போது அன்னைக்கு ரெஃபரன்ஸை நம்ம செஞ்சுதான் காமிச்சாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்ப சிந்து நதி நீர் ஒப்பந்தமா இருக்கட்டும், 1947 இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தமா இருக்கட்டும், இல்ல அதன் பிறகு போடப்பட்ட நம்ம ஷிம்லா ஒப்பந்தமா இருக்கட்டும், இது இப்போ 1971 இந்திய ராணுவத்தோடைய வரலாறு காணாத வெற்றிக்கு அந்த நாட்டோட அன்னைக்கு தலைமகளா இருந்த இந்திரா காந்தி அவர்களுக்கு தான் முதல் அர்ப்பணம். அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அடுத்தது ராணுவ தளபதி ஷாம் மானக்ஷா அவர்கள், நம்மளுடைய ராணுவம் எல்லாமே அந்த கிரெடிட் அந்த இதுதான். பட் அதே சமயம் ஷிம்லா ஒப்பந்தத்துல ஒரு பக்கம் நம்ம 93,000 வீரர்களை கையில வச்சுக்கிட்டு இருக்கோம். ஷிம்லா ஒப்பந்தத்துல ஒரு பகுதி பிஓகேவை மீட் எடுத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கா, இன்னும் ஸ்ட்ராங்கா நெகோசியேட் பண்ணிருக்கலாமானா அந்த விவாதமும் தேவை. இது 2 இருந்தாதான் நம்ம வந்து ப்ராக்ரஸ் ஆகும். சரி, நீங்க நம்ம நாட்டோட பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதாவது கன்ஃபியூஷனா பார்ப்பாங்க. இந்த அளவுக்கு ஒருத்தர் முட்டி மோதி சண்டை போட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளாலதான் நாடு இன்னைக்கு துண்டாகாம இன்னைக்கு சரியான பாதையில நம்ம ஒன்னா பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரெஃபரன்சஸ் கண்டிப்பா இருக்கதான் வேணும். பட் எல்லா இடத்துலயுமே அந்த ரெஃபரன்ஸ் நான் ஒத்துக்க முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அன்றைய நிகழ்வுகள் எங்கெங்கெல்லாம் காரணமா வருதோ, இப்ப நான் சொன்ன சில இன்சிடென்ட்ஸ், அந்த இப்போ கச்சத்தீவு, இப்ப நீங்க கச்சத்தீவை வேணும்னு மாநில அரசு கேட்கும் போது மத்திய அரசு எடுத்துதான் ஆகணும். கரெக்டுங்களா? ஏன்னா கொடுத்தது அந்த காலகட்டங்கள்ல அன்னைக்கு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சு. மேபி அதை பாராளுமன்றத்துல ராட்டிஃபை பண்ணிருக்கணும், பண்ணப்படலை. அப்ப இன்னைக்கு கச்சத்தீவு பிரச்சனைக்கு நம்ம அன்னைக்கு பிரச்சனையை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்னா ஒப்பந்தம் அந்த காலகட்டங்கள்ல எதை பேஸ் பண்ணி போடப்பட்டுச்சோ அந்த நிகழ்வுகள் இன்னைக்குமே இன்டாக்டா தான் இருக்கு. சார் அடுத்ததா இப்போ வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து கண்டக்ட் பண்ணாங்க சார், சக்சஸ். அடுத்து ஆப்ரேஷன் மகாதேவும் கண்டக்ட் பண்ணி அந்த டெரரிஸ்ட் 3 பேருக்கு கொண்டாங்க. இதே மாதிரி இன்னும் மேற்கொண்டு ஆப்ரேஷன் நடக்க வாய்ப்புகள் இருக்கா சார்? இப்ப நம்ம பேச தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஜம்மு காஷ்மீர் காவல்துறையை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான அதிகாரி, என்னுடைய நெருங்கிய நண்பர், அவர்கிட்டயுமே நான் பேசும்போது இந்த முறை அவங்க எந்த விதமான பஹல்காம் போன்ற நிகழ்வுகள் மீண்டும் நடக்கக்கூடாது, அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு ப்ரோஆக்டிவா ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியுமோ, எந்த பயங்கரவாதம் அப்படின்றது இருக்கவே கூடாது அப்படின்ற அளவுக்கு ஜம்மு காஷ்மீரோட காவல்துறை, இந்திய ராணுவம், சிஆர்பிஎஃப், இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ஸ்பெஷல் போர்சஸ் இவங்க எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்பட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு ஜாயிண்டா பாத்தீங்கன்னா இல்ல. நான் இருந்த காலத்திலயுமே அந்த போட்டி அப்படின்றது இருக்கும். ஒரு போர்சஸ்க்கும் இன்னொரு போர்சஸ்க்கும் ஒரு போட்டி அப்படின்றது இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் மறைஞ்சு ஒரு காவல்துறையை சேர்ந்த அதிகாரியே இந்த அளவுக்கு கான்பிடென்டா சொல்றாரு அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல அக்னி பாதையை தான் எடுப்பாங்க. அதுக்கு உண்டான விளைவுகளை எல்லை தாண்டி வரக்கூடிய பயங்கரவாதிகள் நிச்சயமா சந்திப்பாங்க. ஓகே சார். சார் கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் சார், இதை பாலிடிக்ஸாக எடுத்துக்க வேண்டாம்.
இப்போ ரீசெண்டாக ஒரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதாவது ஜம்மு காஷ்மீரில் கூட சிஆர்பிஎஃப் ஜவான் ஒரு பெண்மணி வந்து அழுதுகிட்டே பேசுகிறாங்க. இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ண வச்சிருந்த எல்லா நகைகளுமே வந்து காணாமல் போயிருச்சு. ஆனால் கவர்மெண்ட் அந்தளவுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களே சார். இதுல நாங்க அரசாங்கத்துக்கு ரொம்ப வருடமா வச்சுட்டு இருக்கக்கூடிய கோரிக்கை, இதற்கு முன்னாடி இந்த அரசாங்கத்துக்கிட்டையும் சில ஃபாரம்ஸ் மூலியமா வச்சோம். இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கிட்டையும் எங்களுடைய கோரிக்கை ஒண்ணுதான். ராணுவத்துல பணிபுரியறவங்க, அதுவும் குறிப்பா நம்ம மாநிலத்துல இருந்து வெளியில போய் பணிபுரியறவங்க, அவங்களுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய தருணம் அப்படின்றது வருடத்துக்கு 1 முறையோ 2 முறையோ தான். மிச்ச நேரத்துல அவங்க எல்லாருமே தேச பணியில இருக்காங்க. எல்லைகள்ல குறிப்பா ஒரு வீரனுக்கோ இல்ல ஒரு பெண் வீரருக்கோ ஆண் வீரருக்கோ இருக்கக்கூடிய மென்டல் ஸ்ட்ரெஸ் ஃபேட்டிக் ரொம்ப அதிகம். நீங்களும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் எத்தனை முறை நான் பேசினாலும் அதோடைய அழுத்தம் என்ன அப்படின்றத புரியாது. ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து காவல் இருக்கக்கூடிய நம்ம வந்து ஒரு 5-10 நிமிஷம் அந்த சிக்னல்ல இருந்து வேர்த்து பூத்து நம்ம வந்து ஒரு மாதிரி டயர்டாகி என்னடா வெயில் இப்படி இருக்குன்ற இடத்துல அவங்க 8 மணி நேரம் பணி போயிடுறாங்க. அந்த பணி சுமை என்ன நாங்க இருந்து பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி ராணுவத்தினருக்கு, இப்ப காவல்துறையினருக்கு ஒரு நல வாரியம் இருக்கு. அதே மாதிரி ராணுவத்தினருக்கு, குறிப்பா பணியில இருக்கக்கூடிய ராணுவத்தினருக்கு அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க ஒரு மாவட்ட காவல்துறை அலுவலகத்திலையும் ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையிலேயோ அட்லீஸ்ட் ஒரு எஸ்ஐ தலைமையிலேயோ ஒரு ஸ்பெஷல் பிரிவு வந்து கண்டிப்பா தேவை. அப்ப என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு ஹோப் வந்து ஒண்ணு கிடைக்கும். நமக்கு வந்து தேவையான ஹோப், ஒரு ஹாட்லைன் மாதிரி நான் எடுத்து பேசுறேன்ட்டு. இப்ப ரெகுலர் சேனல்ல அவங்க போறாங்க அப்படின்ற போது, இப்ப அந்த பெண்ணுக்கு நீங்க எல்லையில எங்கேயோ போய் உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுடைய திருமணத்திற்கு சேர்த்து வைக்கப்பட்ட நகை. இது எவ்வளவு சென்டிமெண்டலான விஷயம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப அதுக்கு 1 வருஷமா காணாம போயிருக்கு. இப்ப அந்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கலன்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிரிவுல இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கண்டிப்பா வேணும். ஏன்னா இவங்க ஒரு பியாண்ட் ஒரு பாயிண்ட். ஏன்னா இப்ப அவங்க பிசிக்கலா இருந்தாங்கன்னா 10 முறை போய் காவல் நிலையத்துக்கு போறதோ இல்ல வர்றதோ இல்ல சட்ட ரீதியா ஒரு நடவடிக்கை எடுக்கிறதோ பண்ண முடியும். அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. எல்லையில் இருக்கக்கூடிய நான் இருக்கும் பொழுது என்னுடைய வீரர்களுக்கு பல பேருக்கு இந்த மாதிரியான நிலைமை வந்து வரும். சரிங்களா, பக்கத்துல லேண்ட் ஆக்கிரமிச்சிட்டாங்க, இந்த மாதிரி அடிதடி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் வீரன் என்னோட பையன் எங்க இருப்பான்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல பாகிஸ்தான் பார்டர் போஸ்ட்ல உட்காந்துட்டு நைட்டு பெட்ரோலிங் போயிருப்பான். அவனுக்கு வீட்டுக்காரங்க எங்க போன் பண்ணுவாங்க? அவங்க வீட்டாரோ மனைவியோ இல்ல பெற்றோரோ எங்க போன் பண்ணுவாங்க? அந்த வீரனுக்கு தான் போன் பண்ணுவாங்க. அவன் அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எடுப்பானா, இல்ல அவனால வந்து உடனடியே லீவுக்கும் வர முடியாது. நீங்க நினைச்ச உடனே பணிக்கு விடுப்பெல்லாம் எடுத்துட்டு இங்க வர முடியாது. அப்போ இந்த இடத்த அட்ரஸ் பண்றதுக்கு, இந்த பிரச்சனையை ஹோலிஸ்டிக்கா நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய ஸ்டேட் போர்சஸ் வந்து ராணுவத்தினருடைய பணி என்னன்றது அவங்களுக்கு ஒண்ணுமே சரியா புரிதல் இல்லை. 2வது புரோட்டோகால் பத்தி அவங்களுக்கு சரியான தெளிவும் இல்லை. இப்ப யூபியில பாத்தீங்க அப்படின்னா அவங்க கவர்மெண்ட்ல ஒரு தனி ஹெல்ப்லைன் அறிவிச்சிருக்காங்க. நீங்க டைரக்டா அப்ரோச் பண்ணலாம். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நேரடியா அப்ரோச் பண்ணி எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. எப்படி சிஎம் செல் தனியா ஃபங்க்ஷன் ஆகுது. இப்ப கர்நாடகா எடுத்துக்கிட்டீங்கன்னா, முன்னாள் ராணுவ அதிகாரிகள் பல பேர் கர்நாடகால லேட்டரல் என்ட்ரியில போலீஸ் அதிகாரிகளா இருக்காங்க. என்னுடைய நண்பர்களே 2 பேர் பேட்ச்மேட்ஸ் பாத்தீங்கன்னா அதிகாரிகளா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வீரனோட பிரச்சனை, இப்ப இந்த பெண் வீரருக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள், அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது புரியும். ஸோ ஒண்ணு நம்ம லேட்டரல் என்ட்ரி சிஸ்டம் இருக்கணும். இதுல இருக்கக்கூடிய ஆட்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை கொண்ட நடவடிக்கை எடுக்கலாம். இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு மாவட்ட அளவிலேயாவது ஒரே ஒரு செல், ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையில ஒரு செல் இருந்ததுனாதான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இதோடைய ஆம்பிளிஃபைடு எஃபெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பிரச்சனை நகை மீட் எடுக்கிறோம், அது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. அந்த பெண் கதறி அழக்கூடிய ஒரு சூழ்நிலை, வீரர்களுடைய மனநிலை என்னைக்குமே உறுதியா இருக்கும், ஒரு ஆவரேஜ் சராசரி ஒரு மனிதனை விட. அப்ப அந்த மாதிரியான ஒரு தாக்கம் அதை பார்க்கக்கூடிய மிச்ச சிஆர்எஃப்ஐ வீரர்களோ ராணுவ வீரர்களோ எங்கேயாவது அந்த மூலையில நினைச்சிடக்கூடாது. பல பேருக்கு இந்த பேச்சை நான் கேட்டிருக்கேன். நாமெல்லாம் எதுக்கு நாட்டை இவ்வளவு காப்பாத்தி நமக்கெல்லாம் கடைசியில் நம்ம இதுல இப்ப காப்பாத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லாம போச்சேன்ட்டு, அது நாட்டுக்கு நல்லது கிடையாது. நம்ம இந்த பாலிடிக்ஸ் சைடு நம்ம வச்சுட்டு பேசுவோம். அவர் அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை எடுத்திருக்கிறாரு. கண்டிப்பா ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைவர்கள்லாம் ஒருத்தர் அவர் இருக்கிறாரு. அப்போ அது நிச்சயமா அவர் அந்த பிரச்சனையை எடுக்கிறது, மக்கள் பிரச்சனையை பேசுறது அவருடைய தார்மீக கடமை. அது எல்லா டைமுமே அவர் பண்ணியிருக்காரு. பட் அதே சமயம் இத ஒரு ஹோலிஸ்டிக்கா நம்ம பார்த்து, இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு, நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னவா இருக்கும்னா, ஒரே ஒரு 2-3 காவல்துறையினர் மாவட்ட லெவல்ல
எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் துணை ராணுவ படையினர் இல்ல சரி எக்ஸ் சர்வீஸ்மேன் கூட ஒதுக்கிட்டு இருங்க. நீங்க சர்வீஸ்மேன் அட்லீஸ்ட் இருக்கவங்களுக்கு பிரச்சனைகள் இந்த மாதிரி வரும்போது அவங்க நேரடியா தொடர்பு கொள்ளும் போது மேல இருந்து கீழே ஒரு காவல் நிலையத்துக்கு போகுது அப்படின்ற போது அதோடைய தாக்கம் அப்படின்றது வேற மாதிரி இருக்கும். இதுதான் என்னுடைய ஹம்பிள் சப்மிஷன். சார் அற்புதமா சொன்னீங்க சார். உங்க பொன்னான கருத்து இளைய பாரதமோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி பிரதர். ஜெய்ஹிந்த்.